வைங்க பார்ப்போம் அளவு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கு. எடுத்தாச்சு. அப்படி செவ்வாய்க்கிழமை ஹரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. பாரு ஒன்றும் மஞ்சு தான். ஹாப்பி பர்த்டே ஹரி. கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஹரி பர்த்டேக்கு. இவங்க தான் அவங்க பார்த்துக்கோங்க. ஹரி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. சொல்லு ஹாப்பி பர்த்டே டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறான். அப்போயே உங்களுக்கு தெரியும் இவனுக்கு வந்து பர்த்டே வந்துருச்சு. இவனுக்கு வந்து ஜூன் 30 அன்னைக்குன்னு பர்த்டே. இன்றைக்கி 28 தான் ஆகுது. நாளைக்கு 29 காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா. அதனால் செம்ம கூட்டமாக இருக்கனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே இப்போ ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போகிறேன். எப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போவான். ஏன்னா இவனுக்கு என்ன தைக்கவா போகிறோம், அப்படியே ரெடிமேடாக எடுத்து வந்து மாட்டி விட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டிடுவான். அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி போவோம். இப்போ மாங்கனி திருவிழா இருக்கனால சரியான கூட்டம் இருக்குது. அதனால் முன்னாடியே கூப்பிட்டு போயிடும். கிஃப்ட்டெல்லாம் வேறு வாங்கி கேட்குறான். கிஃப்ட்டெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்கோம். பார்ப்போம். இவனுக்கு ஒரு பேண்ட்டு சட்டை தான் இப்போ எடுக்க போகிறோம். இதிலே அப்படியே கண்டினியூவாக நம்ம கேக் வெட்டுற வரைக்கும் வந்துடும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவனுக்கு கிஃப்ட்டே வாங்கி கொடுக்கக்கூடாது. வாங்கி கொடுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கிஃப்ட்டு இடையில வாங்கிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஷூ வேணும், அது வேணும். நான் பர்த்டேக்கு வாங்கி தர்றான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறான். எனக்கு பர்த்டேக்கெலாம் எதுவும் வேணாம், நீ இப்போயே வாங்கி கொடுன்னு நான் நினச்ச உடனே வாங்கிக்கிறான். அப்போ எப்படி கிஃப்ட்டு வாங்கி தர முடியும் உனக்கு? அதனால உனக்கு கிஃப்ட்டு கிடையாது. இப்போ போய் ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். கேக் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 1 கிலோ ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கான். 30ஆம் தேதி கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கேக்கு வர்றப்போ நான் காமிக்கிறேன். இந்த சிஸ்டர் வந்து இந்த வீடியோவிலே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ போகலாமா ஜவுளி கடைக்கு? என்ன ஃபேண்ட் ஷர்ட் வேணும்? பேகி. ஏற்கனவே 2 பேகி எடுத்தாச்சு இடையிலையா. இப்போ தான் டூர் போனப்போ அங்கே போனப்போ 2 பேகி 2 சட்டை எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பேகி சட்டை வேணுமா பர்த்டேக்கு. சரி, பர்த்டேக்கு எப்படியும் ஒரு பேண்ட் சட்டை எடுப்போம். போய் ஜவுளி கடையில் பார்ப்போம் என்னென்னலாம் இது பண்ணுறான்னு பார்ப்போம். ஒன்றா மாட்டி பார்ப்பான். பேகி சட்டைனா லூஸாக தானே இருக்கும். இங்கே தொங்கணுமா இதோடு இருக்குன்னு சொல்லுவான். இவனோட அளம்பு முன்னாடிலாம் இவன் இல்லாமலே நாங்கள் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துடுவான். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டனால என்னை கூட்டிகிட்டு போ, நான் சொல்கிறத தான் நீங்கள் வாங்கி தரணும்னு சொல்கிறான். சரின்னு அதோட நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறது. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சாக்லேட்லாம் வாங்கணுமா ஸ்கூலுக்கு போவ? எத்தனை வாங்கணும் தெரிலையா? நீ தான் ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க, மிஸ்ஸு எத்தனை, அப்புறம் வந்து யாராருக்கு கொடுக்கணும்னு சொல்லுவியா? எப்படியோ ஒரு 100 மிட்டாய்கிட்ட வாங்கினியா? நம்ம கிளாஸில் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? கம்மி தானா? 25 தான். அப்புறம் மிஸ்ஸு ஒரு 25 பேர் இருப்பாங்களா? அப்புறம் HM இருக்காங்க, அங்கே உள்ள ஆயம்மா எல்லாருமே இருக்காங்க. ஒரு எப்படியும் ஒரு 100 மிட்டாய். அங்கே வந்து சாக்லேட் வந்து அலௌடு கிடையாது, கடல மிட்டாய் தான் கொடுக்கணும். இப்போ என்ன எடுத்துகிட்டு போகிறா? சாக்லேட் எடுத்துகிட்டு போகலாம். சாக்லேட் எடுத்து போகலாமா? முன்னாடி வந்து கடல மிட்டாய், அப்படி இல்லைன்னா கம்மர் கட்டு இருக்கும்ல, அது மாதிரி தான் அங்கே சாக்லேட் அலௌடு கிடையாது சொல்லுவாங்க. சரி, நான் அப்படி போன தடவை கூட கடல மிட்டாய் தான் வாங்கி கொடுத்தேன். 2 ரூபா கடல மிட்டாய் வாங்கி கொடுத்தான். இப்போ சாக்லேட்டு கேட்குறான். பார்ப்போம் என்ன வாங்குறோம்னு இந்த வீடியோவிலே ஃபுல்லாகவே வரும். இவனுக்கு பர்த்டேக்கு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோம்னு இதில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஜவுளி கடைக்கு வந்தாச்சு. ஹரிக்கு பேண்ட்டும் பேகி சட்டையும் எடுக்க போகிறேன். இதான் அந்த செக்ஷனு. எப்பவும் வர கணபதி கார்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். எடுக்கலாம் ட்ரெஸ். ஹரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 சட்டை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கலர் நல்லா இருக்குல்ல? இந்த கலர் நல்லாயிருக்கு. இது வேணாமா? அவனுக்கு பனியன் கிளாத் மாதிரி வேணும் போல இருக்குது. இந்த மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருக்கீங்கள, இது மாதிரி வேணுமா? இது வந்து சொரன்னு இருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, அதனால் இந்த சாஃப்டாக உள்ள துணியில் கொடுங்க. பயங்க பார்ப்போம் அளவு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கு. அது அவன் வச்சுக்க மாட்டான், குத்தும். ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட்டும் எடுத்தாச்சு. போட்டு பார்த்து பேண்ட்டு பேகி பேண்ட்டு பேகி சட்டை. பேகி சட்டை இல்லைல்ல, அது வேறு சட்டை தான். பேகி சட்டை தானா? அதான் சட்டை கையில் வச்சுருக்காங்க பாருங்க, அதான் சட்டை. அந்த மடிக்கிறாங்கள அதான் பேண்ட்டு. அதுக்கு லயகரா மாதிரி இருக்குது. எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஹரியோட வந்து ஷாப்பிங் அவ்வளோதான். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் என்ன வளையல் என்னென்ன வேணுமோ வாங்கலாம். அவனுக்கு ஒரு பேண்ட்டு சட்டையோட முடிஞ்சிடுச்சு. போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹரி பர்த்டேக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது.
இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஹரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. பாரு ஒன்றும் மஞ்சு தான் வாங்கியிருக்கோம். மஞ்சு வந்து டியூஷனுக்கு போகிறதுக்கு மஞ்சு. இது வந்து பாரு ஒன்று வந்து ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து சாக்லேட் வாங்கிட்டு மிஸ்ஸுக்கெலாம் வந்து ரெட் பென் வாங்கியிருக்கோம். ஒரு 25 வாங்கியிருக்கான் ரெட் பென். மிஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கியாச்சு. ஹரி வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டான். ஹரி இங்கே வாயா, இங்கே வா. பர்த்டே ட்ரெஸ் காமி. ஹரியோட பர்த்டே ட்ரெஸ் பாருங்க. பேகி பேண்டு. இது என்ன சட்டை? இது வந்து லயகரா பனியன் மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி சட்டை எடுத்தாச்சு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. பாருங்க ஹரியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஹரி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இது எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இந்த கிளம்பு. எல்லாமே எடுத்துகிட்டு போறியா? அந்த லஞ்ச் பேக்கில் வச்சுருமா. இது வந்து ஸ்கூல் விட்டு வந்து டியூஷனுக்கு இது மஞ்சி. இந்த பேனெல்லாம் பேக்கில் வச்சு சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா கேக்கெல்லாம் வெட்டணும். அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ இதோட கிளம்புவோம். நல்லா இருக்கு. ஹரி இந்த பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் விட்டு ஹாப்பி பர்த்டே ஹரி. பெருசாக வச்சுட்டேனா. ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. மிட்டாயா? ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு தான் மிட்டாய் தரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் அப்பாவுக்கு, மதுக்கு அப்புறம். கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஹரி பர்த்டேக்கு. இவங்க தான் அவங்க பார்த்துக்கோங்க. ஹரி பர்த்டேக்கு பாருங்கள் கேக்கு நல்லா டிசைன் போட்டு அதை விட சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. எப்படி இருக்கு? அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கடையில் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் நட்ஸு போட்டு கேட்டேன். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி செஞ்சு தருவாங்க. சூப்பராக இருக்குது கேக்கு. இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோவில் எப்படி இருக்குன்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரி பர்த்டேக்கு வந்து ஏலமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏலமாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் போய் கேக் வெட்டலாம். சரி இப்போ போய் அர்ச்சனை சாமான்லாம் வாங்குவோம். இவங்க கடையில் தான் எப்போவுமே நாங்கள் அர்ச்சனை சாமான் வாங்குவோம். சரி வாங்கட்டும். அது நேராக இருக்கும் பாருங்க சாமி. நேராக இருக்கா? ஐயோ, மெயின் ரோட்டில் நேராக இருக்கு. ரெண்டு அர்ச்சனை ஜாமான் கடை இருக்குது. அதில் நாங்கள் வந்து இந்த கடையில் தான் எப்போவுமே வாங்குவோம். கல்யாண நாளைக்கு வந்தாலும் இங்கே தான் வாங்குவோம். ஹரி பர்த்டே, மது பர்த்டே, என் பர்த்டே எல்லாருக்குமே இங்கே தான் அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு. இன்றைக்கி அவ்வளோதான் கூட்டம் இல்லை. போய் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு போய் ஹரிக்கு போய் கேக் வெட்டலாம். சாமி கும்பிட்டோம். எப்போவுமே நம்ம ஏலமாரியம்மன் கோயில் போயிருக்கா கல்யாண நாளாக இருந்தாலும் குழந்தை நாளாக இருந்தாலும் சாமி கழுத்தில் இருக்கிற மாலை வந்துட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு ஹரிக்கு பர்த்டேக்கு மாலை சாமி கழுத்தில் இருக்கிற மாலை போட்டாச்சு, சின்ன பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போய் தான் கேக் வெட்டணும். இதெல்லாம் முடிச்சு போகலாமா? சாமி சுற்றுலா பண்ணிட்டாச்சு. ஆட்சி கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஹரியை கீழே உட்கார வச்சுட்டு நானும் அப்பாவும் மாடிக்கு வந்து gift பேக் பண்ணிட்டு இருக்காங்க. gift வாங்கியாச்சு ஹரிக்கு. இங்கேயே உட்கார வச்சாச்சு ஹரிய. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன gift வாங்கணும்னு.
ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கேக்கு காமிச்சிட்டேன். யார் வாங்கிட்டு வந்தாலும் வீடியோவிலே வந்துட்டாங்க. இப்போ வந்து இப்போ வெட்டலாம். கேக்கு பற்றிலாம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனி கேக்கு. ப்ரௌனி கேக்கு. 12 வயசு ஆயிடுச்சாடா? ஆமாம், 8வது படிக்கிறான்ல. தீப்பிடியாங்க சும்மா மிளகு திரும்ப தான் புஷ்னு வராது. ஆ வா பிரி வா. முடியா இங்க இது வெடிக்காது. வா வா முடியா வா. சொல்லுங்க. அப்படிமா போது. ஹாப்பி பர்த்டே டு யூ. சொல்லு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹரிக்கே சொல்லு மச்சான். அவ்வளோதான். அப்புறாக்கு சூப்பரா இருக்கும். டேடிக்கு மம்மிக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு. ஊட்டுறா ஒன்னதாண்டா. அப்பா 12 வயசு முடிஞ்சிச்சு. அதான் வெட்டுவான். வாங்க வாங்க போ மது. நீ மது போ. தம்பிக்கு கூட்டு விடு. போ மது போ. மூமா போ. நின்று போ. கேக்கு எப்படி இருக்குன்னு வீடியோல சொல்லிருங்க. அவங்க சொல்ல சொன்னாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கா? அதான் அதே கேக்கு தான் அவங்களே தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கு கேக். வரல, டைம் ஆயிடுச்சு. 2 டைவர்ஸ் பண்ணியாச்சு. போ மாமா ஊட்டி விட சொல்லு. அப்புறா கொடுத்துச்சா ஹரிக்கு? ஸ்கூலுக்கு போய் என்னம்மா பண்ணுவீங்க? அப்புறா இங்கே பாரு, இங்கே பாரு. ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்போம், அதோட சிரிச்சிருவோம், அதோட வீட்டுக்கு வந்துடும். ஆனால் ஆனாலும் படிக்க மாட்டோம். ஏன் அப்புறம்? சரி கிஃப்ட் கொடுங்க. சாரி, நாங்கள் எல்லாருமே கடைக்கு போனோம். எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு தெரியாமல் மதுவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வெறும் என்னன்னு பார்ப்போம். அப்படி வந்து கொடுக்குறாங்க மதுக்கு, ஹரிக்கு. அப்புறம் அப்படி தானே தான் கொடுக்குது. மது கொடுக்குதா? சரி, தூக்க முடியாதா? அப்படி கேக்கு வாங்க. மாமா ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்காங்களா, தூக்க முடியாதா? அவங்க போயிருக்காங்க. வரட்டும். அரிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கத பாருங்க. மல்லிகைப்பூ செடி. ஒரு மல்லிகைப்பூ செடி வாங்கி கொடுத்துருங்க கிஃப்ட்டு. எப்போ பார்த்தாலும் அரிக்கு வந்து கிளி மீன் இது மாதிரி வளர்க்குறதுக்கு தான் ஜோடியாக வந்துருக்கு. செம்பருத்தி 2 வா. இது வந்து செம்பருத்தி, ரெட் செம்பருத்தி. இது வந்து குண்டு மல்லி. 2 செடி பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க மாமா. செடி, கிளி, மீன் இது மாதிரி ஏதாவது வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஹரிக்கு. அதனால ஆமாம், எதிர்பார்க்கல. ஹரி, உன்னோட கிஃப்ட் எப்படி இருக்கு? அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட் அப்படியே பிரி. அப்பா வாங்கி கொடுத்தது பிரி.
அரியையும் என்னையும் கடையில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. நாங்களும் போனோம். அப்படியே பிரி, கொஞ்சம் பிரிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். வீடியோ லென்த்தாக போயிடும் போல இருக்கு, பார்ப்போம். காரு காரு அரிக்கு பிடிச்சது காரு தான் 2 பேரும் போய் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அதான் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒரு நாளைக்கு உங்கள் வேறு சின்ன பிள்ளையோட என் தம்பியை பாருங்களா, அவனுக்கு தான் ஆசையாக இருக்கு. அரிக்கு ஆசையாக இருக்கா இல்லையோ? நான் கடையிலே போட்டோ ஆமா சரி. காரு ரேஸ் கார் 6 வீல் இருக்கா? 6 வீல். தண்ணி ஊத்தணும் போல இருக்கு. இது வந்து மது வாங்கி கொடுத்ததா? நான் வாங்கி கொடுத்தது கையில் கிடக்குற வாட்சி காமிடா. அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு. அம்மா வாங்கி கொடுத்தது இந்த கேக்கு. இதில் வந்து அம்மா பாதி, அவங்க அத்தை பாதி. ஆளுக்கு 500 ரூபா போட்டு 1000 ரூபாய்க்கு நாங்கள் அரிக்கு கேக்கு வாங்கியிருக்கோம். அவங்க பெரிய 500 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஏதாவது அரிக்கு, அதனால கேக்கு வாங்கிட்டோம். கார் போகுது பாருங்க. விடு கீழே விடு மூவ் பண்ண அரி. கார் ஓடுற ஆளை பாருங்களா. அரிக்கு வாங்கின கார் ஓடு. வித்தியாசமா இருக்கு. அதில் தண்ணி ஊற்றினா புகை வரும். இந்த கேக்கை எடுத்துகிட்டு போமா. ஃப்ரெண்ட்ஸ், அரி பர்த்டே சூப்பராக முடிஞ்சிச்சு. நான் காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அரிக்கு வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தான் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுமா. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் கையை காமிச்சா தான் பாய் சொல்லணும். சொல்லு. அவளை செல்லு வாங்கி தரேன். சொல்லுமா. பாய்.